எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $43,120 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $15,000 ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹை ஒரு லோன்றது கான்செப்டில் வந்துன்னு இருக்குது மேலே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 48,500 ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, ஒரு சப்ளை ஜோன் இருக்குது ஓகேங்களா. அந்த சப்ளை ஜோனை ப்ரைஸை வந்து ஒரு டேப் பண்ணிவிட்டு மேலே போய் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த சப்ளை ஜோனுக்குள்ளே எந்த கேண்டலுமே, எந்த வீக்லி கேண்டலுமே க்ளோஸ் வைக்கல. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்குது வீக்லி கேண்டல் உள்ளே போய் க்ளோஸ் வைக்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த கேண்டல் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அதே மாதிரி இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா கீழே ரிஜெக்ஷன் ஆகி வந்து மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து கன்சால்டேட் ஆகின்னு இருக்குது மார்க்கெட், சரிங்களா. ஸோ ஆனால் டெய்லி ட்ரெண்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி ட்ரெண்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, சரிங்களா. டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு, சரிங்களா. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் இப்போதைக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த புல் பேக்காக மேலே போயின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் மறுபடியும் கண்டினியூ ஆகணும்னா இந்த 49,000க்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இப்போது இனிமேல் அப் ட்ரெண்ட் வந்து ரெகுலராக வந்து கண்டினியூ ஆகும். அது வெக்கமே இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டோட சினாரியோவில் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ தற்போதைக்கு இது டவுன் ட்ரெண்டோட சினாரியோவில் இருக்கிறதுனால ஸோ இங்கே என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஓகேங்களா. ஒரு நிமிஷம் நான் அதை மார்க் பண்ணிடுறேன். ஓகே, ஏற்கனவே மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியா நம்மளுக்கு சப்ளை ஏரியாவை ஆக்ட் ஆகும், சரிங்களா. இந்த ஏரியா நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,600லேருந்து 48,973, அதாவது 45,500லேருந்து 49,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஏரியாவாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலேருந்து ஃபிபனாசி போட்டு பார்த்தோன்னு வச்சிங்களேன், இந்த ஃபிபனாசிலேயே கரெக்டாக இந்த இடத்துல வந்து 50%, இந்த 50% வந்து டேப் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 50% என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸு டேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு ஓகேங்க. ஐ மீன் டேப் ஆகிருக்கு, இது இருக்கும் டேப் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஓகேங்களா. ஈவினிங் ஸ்டார் தான் இது ஓகேங்களா. ஃபார்ம் ஆகிட்டு ப்ரைஸு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஹை இது லோ ஓகேங்களா, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகுது அகெயின். ஸோ அது மட்டும் இல்லாமல் 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த 15 மினிட்டோட சப்ளை இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து 15 மினிட்டோட சப்ளை. இந்த சப்ளையை ப்ரைஸ் என்ன பண்ணுது, ஸோ டச் ஆகிட்டு அதாவது இந்த சப்ளையை போய் டச் ஆகிட்டு கீழே வருது, திரும்ப டச் ஆகிட்டு கீழே வந்திருக்கு, திரும்ப டச் ஆகிருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து 3வது தடவை டச் ஆகுது. ஸோ ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழேருந்து மேலே போயிருக்கு, மறுபடியும் கீழே வந்திருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு, அகெயின் நம்மளுக்கு கீழே வந்துருச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் வருது, சரிங்களா. ஸோ இப்போது இந்த சப்ளையை ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஓகேங்களா, இது 15 மினிட்டோட சப்ளை. ஸோ இந்த சப்ளையை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்து எங்கே அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவை வந்து டேப் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 44,500 வந்து டேப் பண்ணும் ஓகேங்களா. இந்த 44,500 வந்து டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஃபால். நம்மளுக்கு இங்கேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு ரூல்ஸ் ஆகுத்திங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து டெய்லியில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து ஒரு செல்லிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரிங்களா. மறுபடியும் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இதை உடச்சிட்டு மறுபடியும் கீழே வரும்போது தான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம இப்போ செல்லிங்கில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லோவை உடைக்காமலே அவன் மேலே போயிருக்கான். ஸோ ஐ மீன் இந்த டிமாண்டை டச் பண்ணாமே அவன் என்ன பண்ணியிருக்கான், டிமாண்டை டச் பண்ணாமே மேலே போயிருக்கான் ஓகேங்களா. ஸோ
ஸோ அதனால் வந்து மோஸ்ட் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவை அகெயின் ப்ரைஸு உடச்சிட்டு கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வீக்லியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கன்சல்டேஷனில் தான் இருக்குது. டெய்லிலையும் இப்போ நம்மளுக்கு கன்சல்டேஷன் தான் இருக்குது. அதனால தான் வந்து போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நான் வீடியோவே போடலை. ஓகேங்களா? ஸோ போன வாரம் கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. அகெயின் நம்மளுக்கு அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா இதோட ஹையை கட் பண்ணி ஒரு விக்கு வச்சுருக்கு. விக்கு வச்சுட்டு வாரத்தோட கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு வேளை இந்த வாரம் கேண்டல் நம்மளுக்கு இந்த லோவை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா இது நம்மளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷனில் வந்துடும். அப்போது வீக்லி கேண்டலில் நம்மளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷனில் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ரிவர்சல் சைன் ஆகிடும். ஸோ ரிவர்சல் சைன் எப்படின்னா நம்மளுக்கு ப்ரைஸ் ஒரு ஹை வச்சுருக்கு, அப்புறம் ஒரு லோ, திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹையு, திரும்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா, அதாவது இந்த க்ரீன் கலர் கேண்டல் போன வாரத்தோட க்ரீன் கலர் கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ப்ரைஸ் இந்த வந்துடும். அப்போனா ஒரு ஹை ஒரு லோ, திரும்ப ஒரு ஹை, திரும்ப அடுத்த லோ, திரும்ப வந்து இந்த லோவை வச்சுக்கு இன்னும் லோ வரும். ஓகேங்களா? அப்போ ஹை லோ இந்த கான்செப்டில் ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த வாரமும் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த லோவை தாண்டி கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லோன்றது நான் சொல்கிறது ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 41,800 41,800 கீழே ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஸ்டில் நவ் நம்மளுக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான், இன்னும் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ஆகலை. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகணும்னா இந்த 49,000 கேண்டில் கட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும் தான் அப் ட்ரெண்டு, அது வரைக்கும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு தான். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் அட்வைஸ் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓனில் வச்சுருங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.